வணக்கம் அன்பான தமிழ் பேசும் உறவுகளை, மீண்டும் ஒரு அழகானதும் சுவையானதுமான ஒரு சமையல் காணொலியோடாக சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிற இந்த உணவு கேரட் சூப். கேரட் சூப்பு பொறுத்தவரையில் மனிதனுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு உணவு வகையாகும். கண் பார்வை மட்டுமல்லாமல் தோல் அதோட நோய் எதிர்ப்பு சக்திகளுக்கும் இந்த கேரட் சூப் மூலம் தீர்வு காணலாம். நீங்கள் மறந்துடாமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய சமையல் காணொலிகள் தொடர்ந்து இந்த சேனலில் வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமான காணொலிகளும் வரும். என்னோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நாங்கள் வாங்க காணொலிக்குள்ள போவோம். சரி, உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு கேரட் எடுத்துக்கொள்ளுங்க. 1 கிலோவா 1/2 கிலோவாண்டு அதுக்கேற்ற மாதிரி. இது நான் 1 கிலோ கேரட் எடுத்துருக்கிறேன். ஸோ நான் இப்போ என்னென்ன முக்கியமான பொருட்களை கொண்டு இந்த இலகுவான மிகவும் சுவையானதும் ஹெல்த்தியானதுமோட கேரட் சூப்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். இங்கே இஞ்சி இருக்குது, டபுள் க்ரீம் இருக்குது, ஒனியன் இருக்குது, கார்லிக் இருக்குது, கேரட் இருக்குது, வெஜிடபிள் சூப் கட்டி இருக்குது, சிங்கிள் க்ரீம் இருக்குது, அதோடு சேர்த்து இந்த பார்ஸ்லி இலையும் இருக்குது. சரி, இதை கொண்டு நாங்கள் எப்படி கேரட் சூப் செய்ய போகிறோம்ன்றதை பார்ப்போம். கேரட் எடுத்து அது தோலெல்லாம் அழகாக சீவி எடுத்துடணும். என்னச்சுன்னா எவ்வளோ தூரம் அது சில ஆக்கள் தோலோடு போட்டு செய்வாங்க. பட் அது எவ்வளோ தூரம் சுத்தமானதுண்டு தெரியல, மண்ணுக்குள்ளே இருக்கிறது. சரி, தோலை அழகாக சீவி எடுத்த பிறகு அதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி கழுவி எடுத்துடணும். வெட்டப்பட்ட கேரட்டை நன்றாக கழுவி எடுத்த பின் ஒரு பாத்திரத்தை சூடாக்கி அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இப்போ நாங்கள் அதில் கொஞ்சம் ஒரு 2-3 பல் காலிக்க போட்டு வெட்டின காலிக்க போட்டு அதோட ஒரு வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறோம். இந்த வெங்காயம் வதங்கின கையோட வெட்டின கழுவி வச்ச அந்த கேரட்டை போட்டு அதோட ஜிஞ்சர் கூட போட்டுருவோம். அது ஒரு கொஞ்சம் அதோடு சேர்த்து கொஞ்சமாக பிளாக் பெப்பரையும் போட்டுட்டு ஒரு சின்ன ஸ்பூனால் மஞ்சத்தூள், அதோட மரக்கறி சூப் கட்டியை போட்டு உங்களோட ஒரு கட்டி போட்டால் போதும். நான் உங்களுக்கு சுவைக்கேற்ற மாதிரி போடுங்க. பிப்ரிக்கா ஆட் பண்ணுறேன். பிப்ரிக்கா கலருக்கும் ஒரு சின்ன சுவைக்கும் சின்ன உரைப்பு சுவைக்கும். சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நன்றாக கொதிக்க விடணும். கொதித்த பிறகு நாங்கள் இப்போ டபுள் க்ரீம் ஆட் பண்ணுறோம். டபுள் க்ரீமை ஆட் பண்ணி கொள்ளுங்கள். டபுள் க்ரீம் இல்லாத சிங்கிள் க்ரீம் ஆட் பண்ணுங்கள். அதுதான் அந்த சூப்பு கொஞ்சம் திக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு 20 நிமிஷம் குக் பண்ண விட போகிறோம். நல்லா கொதித்து வர டைமில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த கேரட் அவிஞ்சிட்டா இல்லையாண்டு. அந்த கேரட் தொண்டை எடுத்து வெளியில் நசிச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். இல்லைண்டா அதை எடுத்து சாப்பிட்டு பார்க்கும் பொழுது கேரட் அவிஞ்ச பிறகு அதை எடுத்து நல்லா ஒரு பாத்திரத்துலேயோ அந்த பாத்திரத்தில் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதை பிளெண்டரால் அரைங்க. ஒரு மாதிரி வரணும், நல்ல கூழ் மாதிரி இருக்கணும். அப்போ நல்லா வெந்த பிறகு அதை எடுத்து வடிதட்டு எடுத்து நீங்கள் நல்லா வடித்து எடுக்கணும். ஏன்னு சொன்னால் அதில் இருக்க அந்த சக்கை வாய்க்குள்ளே கடிபடும். அதால் வடிவாக வடித்து எடுத்த பிறகு மேலே அந்த சக்கை, அதாவது உள்ளில் இருக்க இஞ்சி இதெல்லாம் மேலே வந்துடும். எங்களுக்கு அது வாயில் கடிபடாது. கீழே எல்லா சத்தும் இறங்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைகள் இல்லை எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு கேரட் சூப் தயாராகிட்டு. மறந்துடாமல் இதை நீங்கள் எல்லோரும் கட்டாயம் வீட்டில் செஞ்சு கொடுக்கணும். இது உடம்புக்கு மிகவும் நல்லது. முக்கியமாக ஹார்ட்டுக்கு நிறைய நல்ல ஒரு பயனுள்ள ஒரு உணவு. மேலால் அந்த பாசிலியை வெட்டினதை மேலால் போட்டுட்டு
சாப்பிட்டு பாருங்கள், அமுதம். சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். அதை சாப்பிட ஒரு கோப்பை ஃபுல்லாக குடிச்சிட்டு, அதாவது இந்த சூப்போட ஒரு துண்டு பான் எடுத்து ரோஸ்ட் பண்ணி போட்டு அதை தொட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. மதிய சாப்பாடும் தேவையில்லை, இரவு சாப்பாடும் தேவையில்லை, இதே சாப்பிடலாம். இப்படி நிறைய பேர் சாப்பிடுவாங்க. மிகவும் ஹெல்த்தியான ஒரு உணவு வகை. இது போன்ற நிறைய காணொலிகள் தொடர்ந்து என்னுடைய சேனலில் நான் வெளியிடுவேன். எங்களோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது போன்ற நிறைய காணொலிகள் உங்களுக்காக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய ஆதரவு என்றும் எங்களுக்கு தேவை. மிக்க நன்றி.